எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாவே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குற டீச்சர்ஸ் வந்து கடவுளுக்கு ஈக்குவல். நான் வந்து இப்போ குரூப் 4ல் நீதித்துறை எடுத்திருக்கேன். என் பேர் மங்கையரசி. இந்த ஸ்டேஜில் வந்து நான் என் பேரை சொல்லணும்னு ஆசைப்படல, எங்கள் அப்பா அம்மா பேரை தான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எங்கள் அப்பா பேர் அன்பழகன், எங்கள் அம்மா லக்ஷ்மி. நான் இந்த ஸ்டேஜுக்காக நிறைய நாள் வெயிட் பண்ணேன். எங்கள் அப்பா அம்மாவை இந்த இடத்துல நிறுத்தணும் அப்படின்றதுக்காக தான். எங்கள் வீட்டில் வந்து 3 பெண் பிள்ளைங்க. இன்னைக்கு வந்து நிறைய சொசைட்டியில் நிறைய நல்ல சேஞ்சஸ் இருக்கு, பெண்கள் நிறைய சாதிக்கிறாங்க. ஆனாலும் கூட ஒரு சில இடங்கள்ல கிராமத்துல ஏங்க பொம்பளை பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்க, நகை வேலை ஏறி போச்சு, அழகா ஒரு படிக்க வைக்கிற செலவுக்கு சொத்து சேர்த்து வச்சா கூட பிள்ளைங்களை அழகா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு போலாம்ல அப்படிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா எங்க அப்பா அம்மா வந்து எதையுமே காதுல வாங்கிக்கல. எங்க 3 பேரையும் படிக்க வச்சிருக்காங்க. எங்க அக்கா வந்து ஒரு இன்ஜினியர், நான் இன்னைக்கு உங்க முன்னாடி நிக்கிறேன். என் தங்கச்சி வந்து நர்சிங் படிச்சிருக்கா. எங்க 3 பேரையும் எங்க அப்பா அம்மா அப்படி படிக்க வச்சிருக்காங்க. எங்க வீட்டுல வந்து எங்க அப்பா அம்மா எனக்கு தலைமுறைக்கெல்லாம் சொத்து சேர்த்து வச்சிட்டாங்க. கல்வியை தவிர அழிக்க முடியாத வேற செல்வம்னு எதுவுமே கிடையாது. எங்க அப்பா அம்மா எனக்கு அவ்வளோ ஒரு கல்வி, அப்படிப்பட்ட ஒரு சொத்தை வந்து சேர்த்து வச்சிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.